ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபிசிரா கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட 13 பார்ட்டா இன்னும் தெரிலங்க, 14 தான் நினைக்கிறேன். போன பார்ட்டோட ஐ கார்டு இங்கே இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்க, வாங்க அதுக்குள்ளே எனக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் புதுசாக இருக்குங்க, யோசிக்காமல் ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அதில் போட்டுக்கோங்க. அப்போ நான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் ப்ளீஸ் உங்களுக்காக வரும். உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் ப்ளீஸ் காத்துக்கிட்டு அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன விட்டு பூ போகிறான், என்ன பண்ணுறது இருங்க. என்ன அது? ஓ இதா நம்மள. அட மேடம், நீங்கள் பூ வந்தீங்கோ? இருங்க டெலிட் இருங்க. எது நல்லாயிருக்கு? இதே போதும், இதே அஃபிஷியலாக தான் இருக்குது. ஃப்ளோரு இது நல்லா தான் இருக்குது. இருங்க ஃப்ளோரு. ஓகே, அப்ளை. பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஒரு மாதிரி இல்லை, பரவாயில்லைங்க, நம்ம கடை நல்லா தான் இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. வேறு யூனிஃபார்மா இருக்கட்டும். நீங்கள் சொன்னீங்க சைனா, என்ன சைனு? இருங்க, ஏதாவது நம்ம இதுவில் ஏதாவது ரெட் கலரில் இருக்குதா? ஓ இந்த சைனா, சரி இது அப்ளை பண்ணிடுவோம். சூப்பர் லைட்டாக யூனிக்காக. ஏடா இங்கே கரெக்டாக இருக்குது. லைட்டாக யூனிக்காக நம்ம தான் வைக்கணும். எங்கே ஷேப்பு இது? ஓஹோ இது நல்லா இருக்கே. அப்ளை சரிங்கண்ணா. நம்ம கடைக்கு வருவாங்கண்ணா பார்த்தா, ஓ என்ன சூப்பரான கடை அப்படின்னு வாங்க. இருக்கிற $700 ஏதாவது ஸ்டோர் போய் ஒரு 1 2 3 4 ஒரு 5 6 7 8 போதும். இருங்க ஓகேங்க, வாங்கிடலாம். இதே லைட்டாக ஸ்மூத் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இருக்கும், ஓவரெல்லாம் வேணாம், கொஞ்சோண்டு. டேய் ஏன்னா நீ சவுண்டு முன்ன மாதிரி இல்லை, லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா நான் ஃபோனை ரீபூட் பண்ணிட்டேன். அதனால தான் லைட்டாக ஸ்டோரேஜ் ஃப்ரீ ஆகினீங்கன்னா முன்னெல்லாம் ஆகும், இப்போலாம் ஆக மாட்டேங்குது. சரி வாங்கியாச்சா? இந்த பறவைங்களது இதே தொல்லியாக போச்சுங்க. என்னங்க இதெல்லாம் இவ்வளோ காஸ்ட்லியா? எல்லாம் ப்ராடக்ட்டு நம்ம வந்து வாங்க இது வாங்க இது அது. இருங்க வாங்கடா கைப்புள்ள. சரி, அட என்னங்க $18 $18 பாருங்களா. நம்ம ஆர்டர் பண்ணி 18 வந்துருக்குதே. ப்ளஸ் தூக்கி போடு. இனி நம்ம வந்து இங்கே வந்து யூஸே பண்ண தேவையில்ல. நம்ம உண்டுன்னு நம்ம கடையிலேயே ஓப்பன் பண்ணி ப்ளேஸ் அடே த்ரோ. அடே என்ன சீலிங் பட்டு இப்படி ஆகிடுச்சு. தூக்கி போட்டாச்சு. தள்ளுங்க மேடம், போடு. ஓகே, இந்த கீழே இருக்குது. ஆயில் எடுத்தாச்சா? ஓப்பன் பண்ணியாச்சா? அடே இங்கே வேறு என்னவோ இருக்குங்க. ப்ளீஸ் இன்னும் 4 ஐட்டம் இருக்குது. அதை இங்கே வச்சிடலாம். சில ஷெல்ஃபெல்லாம் காலியாக இருக்குங்க, அதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி ஃபில் பண்ணுறோம். என்ன சொல்கிறீங்க? நம்ம கடையில் இருக்கும்போது மட்டும் தலைவர் வாங்குறாரு. ஓப்பன் கரோ ஃபுல் எல்லாத்தையும் வச்சிரு. என்ன இப்போ எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே. ஃப்ரெண்ட்ஸ் போடு. இன்னும் வந்து வெளியே போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நான் வேறு பழக்க தோஷத்துலேயே இப்படி போட்டுட்ருக்கேன். இருங்க ப்ளேஸ். ஓகே, எல்லாம் இதுவாகிடுச்சு. த்ரோ. எடே உன் ஷாப்பை நீயே குப்பை அசிங்கப்படுத்தாதா அப்படிங்கன்னா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு குப்பையை போடுறான்னா இவங்க ஒருத்தங்க ஏதாவது ஓப்பன் எங்கே வைக்கிறது? இங்கே வச்சு விட்லாம். ஏண்டா டேய் ப்ளேஸ் கொடுத்தா டேக்கு பண்ணிடுறான் இவன். ஓகே, தள்ளுங்க மேடம். என்ன மேடம் பார்க்குறவங்கலாம் ரொம்ப குட்டிஸாக இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப குட்டியாக இருக்காங்கங்க சைஸ். என்ன இது? இது இங்கே வச்சலாம். இந்த துபாய் சாக்லேட் வேறு வருது. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன சொன்னீங்க? உங்களுக்காக நான் துபாய் சாக்லேட். என்ன சொல்கிறீங்க? துபாய் சாக்லேட் வெறும் உங்களுக்கு வந்து $100 தாங்க. சரி இதை விடு. டேய் க்ளோஸ். தூக்கி போடுறா. இருங்க த்ரோ ஓப்பன். என்ன மேடம் முட்டை மேலே கால் வைக்கிறீங்க? முட்டை ஒடிஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு என்னங்க, முட்டை ஒடிஞ்சிட்டு போட்டுன்னு வாங்க, ஆனால் காசு தரமாட்டேங்க. நம்ம போடுறதுக்கே நேரத்துக்கு தூளாக போயிருக்கோம். ஏதோ பண்ணி விடுங்க. ஓப்பன்
சரி நான் ப்ரெட் இல்லையா மேடம்? இதான் மேடம் ப்ரெட்டு எல்லாம் நம்ம கடையில் வந்துட்டுருக்குது. இதாங்க அந்த குனாஃபா சாக்லேட், அதாவது துபாய் சாக்லேட். தூக்கி போடியா கைப்புள்ள. சரி அதை விடுங்க. நம்ம வந்து வெளியே போகிறதே நம்மளுக்கு பரவாயில்லைங்க. இருங்க, கடை சரியாகவே இல்லையே. ப்ளேஸ் இங்கேயும் ப்ளேஸ் தூக்கி போடுற கைப்புள்ள. இந்த மாதிரி குப்பீங்களாம் நம்ம வந்து நம்ம கடை இதுவழியே போட்டுடலாம். அடே அடே யாருங்க போடு. ஆனால் ரீசைக்கிள்டா. இங்கே ஃபஸ்ட்டு இதை வந்து தூக்கி போடு. தூக்கி போட்டு பட்டாச்சே. சரி எது காலியாக இருக்குது? டேய் இப்போ தான் இதில் என்னவோ வச்சேன் அதுக்குள்ளே காலியா தோணுங்க. ஆஹா சீஸ் என்ன முசிறியலா சீஸா? என்ன ஒன்று விடுங்க. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் ஆகிடுச்சு? ஸ்கிப் மார்னிங் ஓப்பனா வெட்டியாக இருக்கட்டும். இருங்க எடுத்துகிட்டு போ. டேய் உள்ளே போடா. இது வேறு அந்த சாக்லேட் இருக்குது. ஓ சீஸுங்க இது. இருங்க அவன் என்னோ சீஸ் தான் கேட்குறான் போல். தம்பி டெலிவர் பேக்கேஜிங் கரெக்டா? இருங்க ஒரு 2 வண்டி வைப்போம். ஐயோ இருங்க ஓப்பன் தாங்க சீஸ் 1 2. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி எனக்கு டெலிவர் பண்ணால் என்னடா இது? ஓ அந்த டீ இது வேணுமாங்க இவனுக்கு? சரி ஏதோ ஒன்று விடுங்க. த்ரோ இப்போ இவனுக்கு வர டீ வேணுமாமே? கண்ணா டீயா வேணும் போடா. டேய் டீ வேணுமா? டீ இருங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு காசு இப்படி எக்ஸ்ட்ரா வருதே. கொடுங்க பார்த்துப்போ. என்னடா அது டீயா? இல்லைங்க பால். ஓப்பன். டேய் இப்போ தானடா இங்கே என்ன இருந்துச்சு? ஒரே ஒரு பீஸ் தாங்க இருந்துச்சு. ஒன்றும் எவனும் எடுத்துகிட்டு போயிட்டான் போல். என்னங்க இவ்வளோ கஸ்டமர் வந்து எல்லாத்தையும் கொத்தா தூக்கின்னு போகிறாங்க. இருங்க எத்தனை டீ வேணும்? 5 போதுமாடா? டேய் சரி டெலிவருக்கு ஒரு 10 செகண்டுக்கு நான் என்னத்துக்கு 5 இது வேஸ்ட் பண்ணுறது நீங்களே சொன்னீங்க. இருங்க ஆப்ஜெக்டிவா போங்கடா. டேய் நீங்கள் உங்கள் இதுவா ட்ரை யூஸிங் ஐயோ வயல் கேபேஜ் கலெக்ஷன் சொல்லுவாரா? கேட்காதுங்க ஒன்றுமே புரியலை. இத்தனைங்க இல்லைங்க இது இல்லை சார். எல்லாம் ஸ்டாக்காக இப்போ தான் சார் வருது. வருத்தப்படாதீங்க. நீங்கள்லாம் வருத்தப்படாதீங்க. வாலிபால் சங்கம் மாதிரி இருக்கணும் சார். வருத்தப்படாதீங்க. எங்கே டேக் இதெல்லாம் வாதா. இவனை அப்படியே பொட்டி இதெல்லாம் போட்டு இவனை வந்து அப்படியே பேக்கேஜ் பண்ணி அம்பிடலான்னு நினச்சேன். பையன் உள்ள இருங்க ஒரு இதோட ரேட்டிங் என்ன பார்க்கலாம். இருங்க சரி போ. சீஸ் என்னங்க சீஸ் 7 தான் இது. ஓகே 20 12 பீஸா? இதோட ரேட் வந்து 11 அப்படின்னா கணக்கு போட்டால் கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். சரி இதை விடுங்க கணக்கெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அவனுக்கு 5 எடுத்து 1 2 3 4 5 டெக் க்ளோஸ் கிளம்புறாடே. டெலிவர் இதா ஓகே பைபிள் இவனாங்க. சரி இவனால்ப்பா எத்தனை இதுங்க. சரி இத்தையும் ஓப்பன் பண்ணு. ஓப்பன் கரு என்னங்க இங்கே தானே ஏதோ ஒன்று வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தாங்க ஏதோ ஒன்று டெலிவரின்ற பாருங்களேன். ஏதோ நாங்கள் ஒன்று வச்சேன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எல்லோரும் தூக்கின்னு போயிட்டாங்க. டேய் கடையை விட்டா காலி பண்ணுறீங்க போல். ஸ்டாக் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஆனால் கஸ்டமருக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லுங்க. சரி என்னது ஸ்டோர் லெவலப்பா? அதை விட ஸ்டோர் லெவலானா $200 தட்டியா? நான்ப்பா தம்பி ஒரே ஒரு ஃப்ளோரா போனேன்டா. இருங்க ஒரு இது சாக்கோ இது எவ்வளோ? இருங்க சாக் 6. சரி 6 ஃப்ளோர்ஸ் வேணுண்ணா. இருங்க ஃப்ளோர் இதுனா 8 6 கிட்டத்தட்ட 12 வருது. நான் பையபிளிக்கு நான் தரமாட்டேன். கிளம்புறா டேய். யாருங்க இவன்? தம்பி கிளம்புப்பா கற்று வரட்டும். ப்ளீஸ் என்ன இருக்குதுங்களா? ப்ளீஸ் ஆமாம் நம்ம கடையோ ஆஹா ஓஹோன்னு ஓடுது. என்னங்க ஒரே டெலிவரி ஆமாம் முடிச்சா? என்னங்க ஐத்தின் டெலிவரி இப்படி வந்திருக்குது. ஓப்பன். சரி இருங்க இதான் ஒரு 2 ஃப்ரீசர் வந்து வாங்கி போட வேண்டியதான் இன்னும் எக்ஸ்ட்ராவா. என்ன சொல்கிறீங்க? இருங்க இப்போ வந்து ஒன்றுமே இங்கே வந்து
ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், இது காலி ஆகிட்டு இருக்குது. நான் வந்து இன்னும் இருக்குதுன்னு நினச்சிட்டேன். சரி ஜூஸும் எடுத்துகிட்டு தான் போகணும். இருங்க ஓப்பனு இதோ இங்கே வச்சிடலாம். இங்கே வந்து இடம் காலியாக இருக்குது. இருங்க டேய், இப்போ தான்டா எவ்வளோ ஜூஸ் இருந்துச்சு, அதுக்குள்ளே ஆட்டி போட்டு போயிட்டீங்களா? டேய் வாங்குறதும் வாங்குறீங்க, கொஞ்சம் மெதுவாக தான்டா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் 5-6ன்னு வாங்குறாங்க, கொத்தா தூக்கின்னு போயிடுறாங்க. நீங்களே சொல்லுங்கள், இப்படி பண்ணால் எப்படிங்க? போங்கடா டேய், நீங்கள் உங்கள் இதுவும் இது ஓப்பன் பண்ணு. சும்மா சர்ஷா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வச்சுருந்தேன். இங்கே பாருங்க இவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் ஆகிட்டுருக்குது. அப்படின்னா நம்ம கடை என்னன்னு அர்த்தம், நம்பர் 1 கடை நம்புக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இருங்க, இங்கே வந்து ஆகாது, இங்கே ஆகாது. இங்கே வந்து ப்ளேஸ் தூக்கி போடு தூக்கி போடுற கைப்பில்ல. இது என்னதுங்க? ஓப்பன். ஓ கொக்கோ கோலாங்க, கொக்கோ கோலா. யாருக்கெல்லாம் கொக்கோ கோலா பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அதில் போட்டுக்கோங்க. சரி இதையும் போட்டு தூக்கி போடுறேன். என்னங்க அதுக்குள்ளே நாள் முடிஞ்சிருச்சியா? சரி விடுங்க, டோட்டல்ஸ் பண்ணிங்க. டோட்டல் ரெனியூவல்ஸ் ஆதார்ஸ் டேக்ஸ் வந்து 100 $100. பரவாயில்லை கண்ணுங்களா, பரவாயில்ல. சரி நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோங்க. த்ரோ எடுத்து வைக்கிற வரைக்கும் தான் கேம் பிளே. அதுக்கப்புறமா நான் வந்து கடி மூட்டை வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அதாவது இந்த கேமில் இருக்கிற வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிசியில் வந்து நம்ம வந்து ரொம்பவே அழகாக ரியலிஸ்டிக்காக இருக்குங்க பிசியில். பட் ஆண்ட்ராய்டில் எப்படி கொடுத்துருக்குறானுங்க. டேய் பிசியும் ஆண்ட்ராய்டும் கிட்டத்தட்ட ஒன்றா தாண்டா இருக்கும். ஏன்டா பிசியில் மட்டும் நல்ல கேம் தரீங்க, ஆண்ட்ராய்டில் மட்டும் மோசமாக தெரியுங்க உங்களோட. டேய் நீங்களும் உங்கள் கேம்ஸும் எனக்கு டூ எக்ஸ்பென்சிவா மேடம்? நம்மளாம் ஒரு ஹை கிளாஸ் கடை மேடம். ஒரு 10 ரூபாய் டீ கூட ஒரு 1000 ரூபான்னு நம்ம எல்லாம் விற்கும். வேணா சொல்லுங்க, தீபாவளி ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் நம்ம. ஆனால் இப்போ பண்ண மாட்டோம், தீபாவளி எப்போ தான் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? அதான் இப்போ நம்ம அவங்களுக்கு ஏதாவது தீபாவளி டிஸ்கவுண்ட் பண்ணலாம் நம்ம இப்போது. ஆனால் நம்ம தீபாவளி தான் பண்ணோம். தூக்குறா ஏதோ ஒன்று வந்துச்சு. நான் கைக்கு எது வரும்னு நினச்சனோ அது வரல, வேறு எதுவும் வந்தால் கைக்கு வந்துச்சு. நான் கைக்கு இது வரும்னு நினச்சேன், பார்த்தீங்கன்னா அது வரல. தூக்கி போடே. இது வந்து என்னங்க நான் ஒன்றுமே பண்ணலங்க, தானே கைக்கு வந்துடுச்சு. கைக்கு இங்கே ஒரு பால் இது இருக்குது. பால் இங்கே இது வச்சிடலாம். மிச்சத்தை போய் தூக்கி போடுறாடி கைப்புள்ள. தூக்குறாடி போடுறாடி கைப்புள்ள. ஓப்பன் கருதேனா பாய்? என்னங்க அதுக்குள்ளவா? ப்ளீஸ் என்னங்க ஆச்சு? ஓ ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? இது தெரியாமண்ணா. டேய் ப்ளேஸ்ரா, யாருங்க இவனுங்க? சேக்கோ பைபிளியா? ப்ளீஸ் காலியா? சரி என்ன அவர் நோ டூ எக்ஸ்பென்சிவ் தலைவரி. நீங்கள் வேணா நான் வந்து பொங்கல் டிஸ்கவுண்ட் தரேன், ஆனால் வந்து இப்போ இல்லைங்க. என்னங்க இவங்க இன்னும் சொல்கிறாங்க, ஏன்னா வந்து டூ எக்ஸ்பென்சிவ். இவன் ஒரு கேட்டவன், இவன் கோஷ்டி விற்கிறான் அப்படின்னு நம்மள சொல்கிறாங்க. ஏன் இது யாருன்னு வாங்க மாட்டேன்றாங்க தெரியலையே. என்னங்க இத்தினி 4 ரேக் இது பிடிக்குதே இது. ஏதோ ஒன்று விடுங்க. தூக்கி போடுற கைப்பில்ல. என்னதுங்க இது? ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட குணோஃபோ சாக்லேட் இருக்குது. இந்த குணோஃபோ சாக்லேட்டு எங்கேயுமே அவ்வளோ கம்மிக்கு தரமாட்டாங்க. நானுன்றதுனால உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக தரேன் ஃப்ரெண்ட்ஸ். மேடம் வாங்க மேடம், குணோஃபோ சாக்லேட் வந்திருக்குது, வேணுமா வாங்கிக்கோங்க. என்ன சொல்கிறீங்க மேடம்? தூக்கி போடுறாடி. தூக்கி போட்டாச்சா? இது வந்து ரெட் புல் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா ரெட் புல் இல்லை இது. இருங்க எதாடாது இங்கே. நம்ம கடியம் அமோகமாக போகுதுங்க. சரி ரீசைக்கிள் பண்ணியாச்சா? இது என்னது? ஓப்பன். இது எங்கே பார்த்தனே? இங்கே வைக்க முடியாதா? இங்கே தான் வைக்கணும். இங்கே ஸ்டாக்கெல்லாம் வருது. இங்கே தூக்கி போடும். எங்கங்க இன்னும் சுத்தமாக இல்லையா நம்ம கடை? அடே தண்ணி குடிக்கிறீங்களே, அமைதியே குடிச்சிட்டு போங்கடா. என்னங்க இது? தூக்குறா கைப்பில்ல போடு. அதான் ஏதாவது டெலிவர் ஆச்சா? ஏன்னா ஒன்று கூட டெலிவர் ஆகலைங்களே. இவன் கேட்குறான், இந்த ரெண்டுத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிடலாமா? இருங்க. இது வரைக்கும் என்ன பண்ணுறதுங்க, நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்து வைக்க ரொம்ப லேட் ஆகும் போல். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் தான் நினைக்கிறேன். இருங்க. நெக்ஸ்ட் டெலிவரி 10 seconds. 9 8 7 6 5 4
3 2 1 கோ தாங்க அது நேமு இன்னும் டீல் இதுவாச்சு ஏதோ ஒன்று விடுங்க ப்ளஸ் இன்னும் 3 இருக்குதா பக்கத்தில் இது வச்சிடலாமா அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் டீலு தான் இது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ இன்னும் எவ்வளோ இது இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கணுங்க டேய் 3 நாளே ஆயிடுச்சுடா இருங்க டீல் எது இருக்குது டீலனா இது வந்து 4 இதுவா இது டீல வந்து டீல் எதுவுமே இல்லைங்களே இதுவும் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 அடப்பா வைக்கலாம் இன்னும் 8 ஆர்டர் டெலிவரி ஆகணுமா ஃப்ரெண்ட்ஸ் 8 ஆர்டர்னா ரொம்ப நேரம் ஆகுங்க சரி நானும் அதை எடுத்து வச்சிட்றேன் இருங்க 3 2 1 ஸ்டார்ட் ஓகே வந்துடுச்சா இன்னும் வந்து 7 ஐட்டம் எங்கே அது எங்கேயுமே இடம் இல்லையே வைக்கிறதுக்கு சரி இங்கே வச்சு விட்ருவோம் 40 செகண்டா டே பண்ணுறேன் டே யாருங்க இவன் இருங்க நம்ம கடை குப்பையாக இருக்காமே எங்கங்க குப்பையாக இருக்குதாமே அட $2000 த்ரோ ஓ இது வெளியே வாங்க இருங்க தூக்கி போட கைப்பில் நம்ம உண்டு நம்ம சொல்லி உண்டுன்னு இருக்கும் யார் சாத்திந்து ஏதோ ஒன்று வேணுங்க இந்த டாலர் இருக்குது இல்லைங்களா இதை வச்சு நம்ம வந்து கண்டினியூ பாய் கீப் மார்னிங் அவ்வளோதான் டேய் க்ளோஸ் பண்ணுறா இனி கடை இல்லைங்க ஏன்னா வந்துச்சு என்னங்க இது இன்னும் வந்து $6 இல்லைங்க டாலர் நீ வாயில் வருது இன்னும் 6 பொருள் ஓ யோகட்டுங்க ஃப்ரிட்ஜில் தான் நீ விற்கணும் இருங்க பத்தலை இடம் நினச்சேன் இங்கே எங்கேயாவது இவனுங்க வந்து கொத்தா தூக்கின்னு போடுவாங்கன்னு நினச்சேன் நான் அதே மாதிரி கொத்தா தூக்கின்னு போய்ட்டுருக்குறாங்க இன்னும் நிறைய ரேங்க் இருக்குது த்ரோடா யாருங்க இவன் சரி இன்னும் வந்து ஒரே ஒரு இது எனர்ஜி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்ம வந்து இது பண்ணிடலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நம்ம வந்து இடத்த பெஸ்ட் பண்ணிடுவோம் இதா ஃபர்னிச்சா மேனேஜ் இது பேங்க் ஏங்க இது மேனேஜுக்கு போனால் க்ரோத்து 21 இதுங்க ஆஹா எப்படி நம்ம இது க்ரோ ஆகிருக்குது ஓ இங்கேங்க இடம் ஏன்னா இங்கே க்ரோ ஆகிருக்குது அப்படியே நெக்ஸ்ட் வந்து இங்கே அடுத்து இங்கே அடுத்து இங்கெல்லாம் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னும் வந்து 5 இது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க இங்கே கூட இருந்துச்சு இது வரைக்கும் இதை நான் வந்து யூஸே பண்ணல திருப்பி ஃப்ரீசரா க்ளோஸ் பண்ணு த்ரோ ஓப்பன் ஏடா டேய் ஓப்பன் பண்ணுறா யாருங்க ஈவன் சரி தேடு த்ரோ போடுறா டேய் இவன் ஒருத்தங்க இவன் கேன் த்ரோ ஹியரா நான் எங்கன்னா வைப்பேங்கண்ணா நீ சொல்லக்கூடாது என்ன சொல்லிங்கங்க ஏதாவது டெலிவர் இன்னும் வந்து 3 டெலிவரின்னு தான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம் ஏற்கனவே ரொம்ப இதுவும் ஃப்ரிட்ஜா டே எல்லாம் என்னங்க ஃப்ரிட்ஜ் ஐட்டமாகவே இருக்குது இருங்க இது பேர் என்னது இப்போ நம்ம போட்டோமே ஐயோ டே இது வந்து சீல் என்னோ சீஸ் என்னவோமா இருங்க ஸ்டோருக்கு போ இது போ ப்ராடக்ட் போ இருங்க என்னோ சீல் ஆரம்பிச்சிச்சுங்க என்னது சீஸ் மொசுரேலா ஓ இது சீஸ் பர்மிசானா இது நாங்கள் இது புதுசாக இருக்குது இன்னும் 1 2 3 4 இன்னும் 4 பொருள் தாங்க ஓ எல்லாம் அங்கே பொருளும் முடிஞ்சிடுச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம் பாய் ஃப்ரம் பி சூர்யா கேமிங் தமிழ் பாய் நாளைக்கு சந்திக்கலாம் பாய்